நேத்து வந்துட்டு சோசியல் மீடியால ஒரு வீடியோ வந்து வைரல் ஆயிட்டு இருந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜூஸ் கடை வச்சிருக்கிற பொண்ணு, பகல்ல ஜூஸ் கடை வச்சிருக்கா. நைட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பப்புக்குலாம் போயிட்டு நல்லா செலிப்ரேட் பண்ற ஒரு பொண்ணா இருக்கா. அந்த பொண்ணுடைய ரகசிய காதலன் வந்துட்டு அவங்க கூடவே ஜூஸ் கடையிலேயே வேலை செய்றாங்க. ஒரு நாள் வந்து அந்த ரகசிய காதலனுடைய ஒரு பள்ளி தோழி வந்துட்டு மீட் பண்றாங்க. அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்புறம் தனியா ஒரு நாளு அவங்க வீட்ல வந்து மீட் பண்ணி பேசும்போது 2 பேரும் அரை நிர்வாணமா இருந்திருக்காங்க. அத வந்துட்டு இந்த ஜூஸ் கடையில வச்சுட்டு இருக்க அந்த பொண்ணு வீடியோவும், ஃபோட்டோவும் எடுத்து வச்சுக்கிட்டு, அந்த பெண்ணுடைய கணவருக்கு ஃபோன் பண்ணி, "நான் வந்துட்டு உன்னுடைய மனைவியினுடைய வீடியோவையும், ஃபோட்டோவையும் வச்சிருக்கேன். நான் அத சோசியல் மீடியால விட்டுருவேன்னு" சொல்லிட்டு மிரட்டுறாங்க. ஸோ அந்த கணவர் வந்து என்ன சொல்றாரு, "நான் பணம் குடுத்துடுறேன். அந்த வீடியோவெல்லாம் டெலீட் பண்ணிடுங்கம்மான்னு" சொல்லிட்டு கெஞ்சுறாரு. இந்த மாதிரியான வீடியோ வந்துட்டு இப்ப சோசியல் மீடியால நேத்து வந்துட்டு வைரல் ஆயிட்டே இருந்தது. அந்த டேப் ரெக்கார்டர் அந்த கணவர வந்து மிரட்டுற அந்த டேப் ரெக்கார்டரும் வந்துட்டு நேத்து சோசியல் மீடியால வந்துட்டு அது வைரல் ஆயிட்டு இருந்தது. ஸோ இந்த மாதிரியான குற்றங்கள் செய்றவங்களுக்கு யாரா இருந்தாலும், அவங்களுக்கு வந்துட்டு 1 வருஷத்துலருந்து 3 வருஷம் வரைக்கும் தண்டனை கிடைக்கும். அது வந்து ஃபர்ஸ்ட் அஃபென்ஸ்க்கு தான். செகண்ட் அண்ட் சப்சிக்வென்ட்டா இவங்க இதே வேலையா பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு வந்து 3 வருஷத்துலருந்து 7 வருஷம் வரைக்கும் தண்டனை. இந்த மாரி குற்றத்துக்கு பேர் என்னன்னா, வாயுரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாயுரிசம் அப்படின்னா, ஒரு தனிப்பட்ட நபர் அவரு பிரைவேட்டா ஒரு ஆக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, அவருக்கு தெரியாமலோ, இல்ல அவங்களுடைய பர்மிஷனோடவோ அத வந்துட்டு அந்த வீடியோ எடுத்து, அத வச்சு அவங்க யாரும் மிரட்டுனாங்கன்னா, இல்ல அத வச்சு அவங்க வேற மாதிரியான இல்லீகலா ஏதோ ஒரு யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கு அந்த தண்டனை கிடைக்கும். மேலும் பிஎன்எஸ்ல செக்ஷன் 77ல தான் வாயுரிசம் பத்தி சொல்றாங்க. ஏற்கனவே ஐபிசில 354 சில சொல்லியிருந்தாங்க.